இன்ட்ரேடே ட்ரேடிங்கில் கசப்பான உண்மை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட் பண்ணாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, அடுத்த ட்ரேடை வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு 9:30 10 மணிக்குள்ளே ஒரு ப்ராஃபிட் முடிச்சிட்டாங்க. 10 மணிக்குள்ளே 9:50 10:20க்குள்ளே ஒரு ப்ராஃபிட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, முக்கால்வாசி ட்ரேடர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 190 பேர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் எல்லாருமே ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. எப்போது அது லாஸில் கன்வெர்ட் ஆகுதுன்னா, அடுத்தடுத்த ட்ரேடை வந்து அப்ளை பண்ண சொல்ல வந்து லாஸில் போகிறாங்க. அதாவது ஒரு காலையில் ஒரு 5,000 சம்பாரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சார் ட்ரேட் பண்ணல, சும்மா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறேன் ஸ்க்ரீனை அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, செகண்ட் ட்ரேடில் அந்த 5,000 போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சார் காலையில் போயிட்டு இருந்தாலும் ஒரு 5,000 ப்ராஃபிட் முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ தேவையில்லாமல் நம்ம லாஸ் பண்ணிவிடுவேன், சரி இன்னொரு ட்ரேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அடுத்த ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த ட்ரேடில் வந்து லாஸ் ஆகுது. ஸோ அந்த லாஸை ரிகவர் பண்ண 3வது 4வது ட்ரேட் பண்ண சொல்லனா, அந்த டே முடிகிற வரையிலும் வந்து ஃபுல்லாக டிப்ரெஷன்லேயே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸில் வெளியே வராங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் புரியுறதில்ல. எல்லாம் நினைக்கிறாங்க நிறைய ட்ரேட் பண்ணால் லாபத்தில் வந்துடும், ஒரு ட்ரேட் போயிடுச்சு இன்னொரு ட்ரேட் வந்துடும், ஒரு ட்ரேட் போயிடுச்சு இன்னொரு ட்ரேடில் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. அப்படி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன காலையில் ஃபஸ்ட்டு ட்ரேட் அல்லது செகண்ட் ட்ரேடில் உங்களுடைய ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறத விட நீங்கள் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகிறது பெட்டர்.